ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வினி சிகரெட் சமையல்ல என்ன சமைக்க போறோம்னா, பாருங்க. மத்தியானம் செஞ்ச சாப்பாடா இருந்தாலும் சரி, நைட் செஞ்ச சாப்பாடா இருந்தாலும் சரிங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால மிச்சம் ஆகுற சாப்பாட்ட நம்ப என்ன செய்ய போறோம் பாருங்க. இந்த சாப்பாட நம்ப மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு போண்டா பண்ண போறோங்க. இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது. பாருங்க, எனக்கு எங்க வீட்ல 1 கப்பு சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு நைட்டு. பாருங்க, நைட்டு சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சாப்பாட நானு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு, நானு இத போண்டா செய்ய போறேங்க. எல்லார் வீட்லயும் சாப்பாடு மிச்சம் ஆகும். வேஸ்ட் பண்ணாதுங்க. அந்த சாப்பாட வச்சு இந்த மாரி போண்டா செஞ்சு ஸ்நாக்ஸ் பண்ணி பசங்களுக்கு குடுங்க. பெரியவங்க, பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். வேஸ்ட் ஆவாத நம்ப சாப்பிடலாம். சரி, அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? பாருங்க. நானு 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். நைட் செஞ்ச ரைஸ் தான் பாருங்க. இந்த ரைஸை நான் இந்த ஜாரில் போட்டுக்க போகிறேன். இதில் போட்டு ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஒரே டைம் போடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பேஸ்ட்டாக அப்படியே நைஸாக இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பாத்திரம், ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சில ரைஸை நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, எல்லா சாப்பாடும் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நைஸாக. இப்படி அரைச்சிக்கோங்க. சாப்பாட்டை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துங்க. பாருங்க, எல்லா சாப்பாடும் நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன போடணுன்ட்டு, கடல மாவு நான் கொஞ்சம் 1 கப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வேணா போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரத்துக்கு மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கூட நம்ம ரைஸில் உப்பு போட்டு வச்சுப்போம். உப்பு போட்டுப்போம். அதனால பார்த்து உப்பு போடுங்க. போட்டாச்சு உப்பு. அவ்வளோதாங்க. இதை நல்லா பிசைஞ்சிருங்க. போண்டா பதத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதை நம்ம சாப்பாடு பிசைஞ்சோம் இல்லையா, அதிலே உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டான்னா நீங்கள் பச்சை மிளகாவே போட்டுக்கலாம். இது கூட பாருங்க, தண்ணி ஊற்றாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம அந்த சாப்பாட்டு அரைச்சோம் இல்லையா, அதில் ஈரப்பதம் இருக்கும். அதிலே நீங்கள் இது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. போண்டா பதத்தில் இது வந்துடுச்சு. இப்படி போடணும். பாருங்க, அப்படி வந்தால் போதும். ரொம்ப டைட்டாகவும் பிசையாதுங்க, தண்ணியாகவும் பிசையக்கூடாது. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டு போண்டா ரெடி. போண்டா போட்டுருங்க. நல்லா சூப்பராக இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கணும். நல்லா சின்ன சின்னதாக எடுத்து போண்டா சைஸில் போடும். போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்ருங்க. கலக்காதுங்க. கலக்காமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், மெதுவாக திருப்பி விடுங்க. மெதுவாக இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுங்க. பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். பாருங்க, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு. மேலே மொறு மொறுன்னு, உள்ள சாஃப்டாக இருக்குங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் மிச்சம் ஆகிற சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி போண்டா பண்ணுங்கன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க விரும்பி. ஏன்னா மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ள அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த இந்த இப்போ சாப்பாட்டில் போண்டா செய்கிறது எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போடணும், கொஞ்சம் கடல மாவு போடணும், அவ்வளோதாங்க. காரம் வேணால் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ வெயில் சீசனு, பச்சை மிளகா சாப்பிட்றத விட மிளகாத்தூள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பச்சை மிளகா எல்லாம் சாப்பிடாதுங்க.
கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்தது பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துடுது பாருங்க போண்டா. சூப்பராக வெந்துச்சு. எடுத்துக்கலாம் போண்டாவை. அப்படியே மேலெல்லாம் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குதுங்க. சவுண்ட் வருது பாருங்க. ஈஸியாக பண்ணலாம் இது. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. பாருங்க சூப்பராக வந்துச்சுங்க போண்டா. பாருங்க எவ்வளோ போண்டா வந்திருக்கு. ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம் அவ்வளோ போண்டா வந்திருக்குதுங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நல்லா கலகலகலான்னு சவுண்ட் வருங்க. மேலே பாருங்க மொறு மொறுன்னு சவுண்டா இருக்கும். உள்ள பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு போண்டா. உள்ள அப்படியே மெதுவா இருக்குங்க. மேலே பார்த்தா சாஃப்டா இருக்கும். மேலே மொறு மொறுன்னு இருக்கும். உள்ள சாஃப்டா இருக்கும். இந்த போண்டா வந்து சிம்பிளா குயிக்கா பண்ணலாம். யாருன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா கூட, கெஸ்ட் வந்துட்டா கூட அவங்களுக்கு இந்த போண்டா செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பாட்டுல இந்த போண்டா செஞ்சீங்கன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த போண்டா வந்து யார் யாருக்கு பிடிக்குமோ இந்த மாதிரி ஈஸியா செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையல சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டிஷ்ல பார்ப்போம்.